இந்த தெய்வீக கலையோடு இதன் சாய்க்கலையான ஒயிலாட்டம் மற்றும் பெருங்கல்மையாக கற்ற எங்கள் ஆசிரியர் அவர்கள் தான் கற்ற இந்த கலை பாராள வம்சத்தில் பிறந்த ஒவ்வொரு கவுண்டருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நமது கொங்கு மக்களின் கலாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும், பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும், அதன் மூலம் நமது பெண்களின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை காரண மந்திரமாக கொண்டு காசுக்காகவும் பணத்துக்காகவும் கற்றுக் கொடுப்பது கலை அல்ல. கலையார்வம் எங்குள்ளதோ இன உணர்வு எங்குள்ளதோ அங்கு கற்றுக் கொடுப்பதுதான் கலை என்பதை கொள்கையாக கொண்டு எந்த பிரதிபலனும் பாராமல் எங்கெங்கு விருப்பப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று இந்த கலையை கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கு கற்றுக்கொள்ள வருகிற இடத்தில் இருக்கிற தனி திறமைகளை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தி வாய்ப்படுத்தி இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். நேரத்தில் அருமையிலிருந்து ரத்தன சுருக்கமாக இந்த உரையை முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பல்வேறு சாதனைகளை புரிந்திருந்தாலும் கலைஞர்கள் பொதுச்செயலர் மற்றும் சங்க நிர்வாகிகள் குறிப்பிட்டது போல அந்த 16,000 பேர் சேர்ந்த சாதனை சின்ன சாதனை நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்த ஒரு குழுவினை எங்கள் குழுவும் ஒரு பங்கு பெற்று சிறப்பித்தது என்ற இந்த இடத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு அந்த சாதனை படைக்கின்ற அளவுக்கு எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் எங்கள் ஆசிரியர் அவர்கள் எங்கள் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், மோகனூர் வட்டம் ஆரியூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகுளத்தின் மைந்தன், சேரகுளத்தின் மருமகன், நமது இடத்தின் பெயரை அடைமொழியாக கொண்டுள்ள ஆசிரியர் கூங்கு ரவி அவர்களை உங்கள் முன் பெருமையோடு அறிமுகப்படுத்துகிறோம். அதுபோல் எங்கள் குழுவின் வளர்ச்சிக்கு எங்கள் ஆசிரியர் ஒவ்வொரு நிகழ்விலும் குறிப்பிடுவார்கள். மகளிர் பயிற்சியாளருடைய பங்கு மகத்தானது என்று அந்த வகையில் அவருடைய பட்டியல் சற்று நீளம். அவர்கள் அனைவரையும் இந்த மகத்தான நேரத்திலே நேரங்களை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அனைவருக்கும் இந்த இடத்திலே ஆசிரியர் சொல்வோம் எங்கள் சொல்வோம் அந்த மகளிர் பயிற்சியாளர் நன்றி தெரிவித்து இனி இந்த அரங்கம் எங்களுடைய ஆசிரியர் சேவை மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் அந்த இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு இனி இந்த மேடை எங்கள் ஆசிரியர் வசம் என்று கூறி ஆசிரியரை வணங்கி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அறிமுகப்படுத்துறது அளவரான நினைச்சிடாதீங்க. அதாவது கோழிப்படியில் குஞ்சு கம்பெனியில் தமிழ்நாட்டுக்கே மேனேஜராக ஜிஎம்மாக இருந்தவர் சமுதாயத்தின் சேவையை கருதி நமது குழுவில் ஏறத்தாழ இப்போ 2 ஆண்டு காலமாக பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் மாமனை பார்த்தா சின்ன நினைச்சிடாதீங்க, எல்லா அனுபவமும் தெரியும். ஆனால் பொறுமை காத்திருக்க ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்று சொல்லி இப்பொழுது எங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். நம்பிக்கை கொண்டு நமக்கு விநாயகரே கட்டோ தாவோ கையத்தோ தாய் செய்ய